கீர்த்தி, காவ்யா, கௌசல்யா 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குசுமா மட்டும் கிச்சன்ல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. கௌசல்யா அம்மா குசுமா என்ன பண்றான்னு பார்க்க வந்தாங்க. அப்படி என்னம்மா தேடுற குசுமா? அது எதுவும் இல்லத, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இப்பதானம்மா சாப்பிடுறதுக்கு எங்க கிட்ட ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். இப்பதானே சாப்பிட்ட, அதுக்குள்ளே வா. பின்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அதனாலதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுமா. நீங்க பயப்பட போறீங்கன்னா எங்க வீட்ல சொல்ல. உண்மைதான். சரி சரி, நீ வெளியே உட்காந்துட்டு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு குசுமாவை கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க கௌசல்யா. வெளியே கீர்த்தியும் காவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் காவ்யா, குசுமா முதல்ல இருந்தே இப்படிதானா? ஆமா அண்ணி, நான் தான் அவளை காலேஜ்ல இருந்து பாக்குறேன்ல. காலேஜ்ல எல்லாரும் அவளை தீனி பண்டாரோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவ எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாகாம அப்படியே மெயின்டைன் பண்றா பாரு, ஒல்லியா. அதுதான் எப்படின்னு தெரியல. நான் 3 வேளை சாப்பிட்டாலே நல்லா குண்டாயிடுவேன். இவ இப்படிதான் இப்படி இருக்காளோ? ஒருவேளை அவளோட உடம்பு வாகு அப்படி இருக்குமா என்னவோ தெரியல நீ. சரிதான், என்ன பண்றது, நம்ம வாங்கிட்டு வந்த போறோம் இப்படி இருக்கு. அந்த சமயம் கௌசல்யா குசுமா கேட்ட சூப்பை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுமா. எதுக்கு இப்ப நீ சிரிக்கிறமா? ஏமா, நான் வீட்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது எனக்கு பண்ணி கொடுத்துருக்கியா? இல்லவே இல்ல. இப்போ உன் மருமகளுக்கு மட்டும் நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிற. அதுவா, அவ புது மருமகளாச்சேன்னு எல்லாம் பண்ணித்தர. ஒரு வாரத்துல அவளே சரியாயிடுவா. சின்ன மருமக குசுமாக்கு சூப் கொண்டு போய் கொடுத்தாங்க கௌசல்யா. ஆஹா அத்தை, சூப்பரா இருக்கு. எங்க அம்மா கூட உங்களை மாதிரி அற்புதமா சூப் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஆமா அத்தை, நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. ஐயோ இருக்கட்டுமா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்றேன். ஹோட்டல்ல இருக்க செஃப் கூட இவ்வளவு சூப்பரா பண்ண மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க மாமியாருக்கு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருந்தா குசுமா. வெளியே இருந்து இந்த ரகுராமும் காவியாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓ சின்ன, நீ தெளிவானவதான். ஆமாப்பா, உண்மைதான். உங்க அம்மா எதுக்கு விழுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சே மயக்கிறா. ஆமாலப்பா. இப்ப அம்மா காலி. இனிமேல் தினமும் அண்ணி அம்மாவை வேலை வாங்குறது தான் வேலைய வச்சிருப்பாங்க. உங்க அம்மாக்கு சரியான மரமண்டையா இருப்பா போல. 2 தடவை யாராவது அவளை புகழ்ந்தா போதும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவா அவ. அப்பதான் கௌசல்யா அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. என்ன என்ன ஆச்சு? இப்படி அவசர அவசரமா எங்க போற? அட இருங்கங்க, இப்பதான் என் மருமக ஆசாசியா என்கிட்ட பக்கோடா கேட்டா. அத போய் நான் முதல்ல செஞ்சு தரணும். என்ன வர வர பயங்கரமா சமையல் பண்ணிட்டு இருக்க போல? என் மருமக ரொம்ப நல்லவளாதாக இருக்காங்க. நம்ம அப்புறமா பேசலாம், சரிங்களாங்க? அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. கீர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு அவ கணவர் ராஜேஷ் கிட்ட, பாத்தீங்களாங்க, உங்க அம்மா குசுமாக்கு மட்டும் சமைச்சு தராங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. ஆனாலும் குசுமாக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு போல இருக்கே. என்னதான் பொண்ணுங்க அவ, தூங்குறத விட்டா சாப்பிடுறது, சாப்பிடுறத விட்டா தூங்குறது, தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்படி இருந்தா வாரத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்கணும் போல இருக்கே. அதுக்கு மேல உங்க அம்மா கொஞ்சம் புகழ்ந்தா போதுமே, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. என் அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்க அப்படிதான், எதுவும் மாற மாட்டாங்க. வீட்டுலதான் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் குசுமா கத்துறது அவங்க அத்தைக்கு விழுந்தது. அத்தா, அத்தா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்னம்மா, என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அத்தை, எனக்கு சுட சுடன்னு ஏதாவது சமைச்சு தரீங்களா? பயங்கரமா குளிருது. இந்த குளிருக்கு சுட சுடன்னு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாடியோ, இவ என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா? இப்படி ஒரு பெருந்தினியா நான் பார்த்ததே இல்ல. சரிம்மா, பண்ணி கொடுக்குறேன், நீ ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்க அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ராஜேஷும் ராகேஷும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா, உன் மனைவி அம்மாவை எப்படி எல்லாம் மாத்திட்டாருட்டு. ஆமாண்ண, இவ இப்படிப்பட்டவன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா டவுரிக்கு பதிலா 2 கிலோ அரிசியை கேட்டிருப்பேன் போல இருக்கே. அந்த சமயம் காவியா அங்க வந்தா. அவங்க எல்லார்கிட்டயும், அண்ணனும் தம்பியோ அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க எல்லார விட உன் சின்னனைய பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும். இப்படிப்பட்டவன்னு ஏன் சொல்லாம விட்ட? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். இப்ப பார்த்தல எல்லாரும் எப்படி பெண்டு நிமித்துறான்னுட்டு. ஆனா அண்ணி ரொம்ப நல்லவங்க.
காலேஜ்ல பார்த்துருக்கேன்ல. என்னவோ போ. எங்களுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. யாராவது இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்களா என்ன? அண்ணே, இப்ப வேற பயங்கரமான குளிர்காலம், அதனால எல்லாருக்கும் பசி எடுக்க தான் செய்யும். ராத்திரி கூட எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌசல்யா அம்மா என்னவோ கிச்சனுக்குள்ளே தனக்கு தானே இப்படி பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த சின்ன மருமக காலையில எந்திரிச்சா 3 வேளை சாப்பிட்டா, மத்தியானத்துக்கு 2 வேளை கேட்டிருக்கா, ராத்திரிக்கு 4 வேளை கேட்டாலும் கேட்பாலும் என்னவோ. இப்படி இருந்தா இவ எப்படி குடும்பத்தை நடத்த போறான்னு தெரியலையே. அப்படி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா. ராத்திரிக்கு எல்லாரும் டின்னருக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. அத்தை, எனக்கு இன்னும் நிறைய ரோட்டி வைங்க. ஹாஹா, இந்த கிரேவியோட ஸ்மெல்ல பார்த்தாலே நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. குசுமா, ராத்திரி அதிகமா சாப்பிடக்கூடாது தெரியும்ல. ஐயோ, என்னால முடியாது. ஆமா, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கா? ஏமா, இப்படி குளிர் இருக்கு வெளிய, இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? ஆமா மாமா, ராத்திரியில சில்லுன்னு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்ல மருமகமா நீனு உண்மையிலே. குசுமா, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் இந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நீ தான் அத்தைக்கு வேலை செய்யணும். ஐயோ, என்ன கிச்சனுக்குள்ள இருக்க சொன்னீங்கன்னா அப்புறம் தட்டை கூட நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் கலகலகலன்னு சிரிச்சாங்க. சரி சரி, என்ன பொண்ணுமா நீ. கௌசல்யா, நீ கொஞ்சம் சாப்பிடு. காலையில இருந்து வேலை பார்த்து உனக்கு சோர்வாயிருக்கும். வேண்டாங்க, நான் சோர்வாய் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இவ மறுபடியும் கூப்பிட்டு ஏதாவது சமைச்சு தர சொல்லி கேட்பாங்க. அத்தை, என்னதான் பண்றது, நான் பிறந்ததுலேருந்தே இப்படிதான். இப்ப குளிர்காலம் வேறல்ல, பயங்கரமா பசி எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்? அப்பனா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் சாப்பிடுற. என்னென்ன எப்ப தேவைன்னு தெரிஞ்சுதான் சாப்பிடுற. தெரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. குசுமா மட்டும் டிவி ரிமோட்டை எடுத்துக்கிட்டு சோஃபால வந்து உட்காந்துட்டு இருந்தா. நீ என்ன தூங்காம இங்கேயே இருக்க? இல்ல காவியா, எனக்கு தூக்கமே வரல. சரி, அதான் வயிறு முழுக்க சாப்பிட்டல, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னது, நான் நடக்கிறதா? நான் மட்டும் நடந்தேன்னு வச்சுக்கோ, இந்த குளிருக்கு சளிதான் பிடிக்கும் எனக்கு. என்னது, நீ இன்னும் சாப்பிடுவியா? நீங்க என்னக்கா தூங்க போல இங்க வந்திருக்கீங்க? அது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. காவியாவும் குசுமாவும் பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கௌசல்யா அம்மா ரூம்ல அவங்களோட கணவர் ரகுராம் கிட்ட, குசுமா இப்படி சாப்பிட்டானா வாரத்துக்கு ஒரு தடவை நிறைய வாங்கிட்டு வரணும் போல இருக்கு. என்ன பண்றது, அவ என்ன கேக்குறாளோ அது அதிகமா பண்ணாம கம்மியா பண்ணி கொடு கௌசல்யா. ஐயோ, அவளை பத்தி தெரியாது. இன்னும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி என் உயிர் எடுப்பா. அவ ஏதோ உன்னை புகழ்ந்து தள்ளுறான்றதுக்காக எல்லாத்தையும் நீ பண்ணி தரணும்னுட்டு அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்படியே 2-3 நாட்கள் போச்சு. குசுமா மட்டும் சாப்பிடுறதுலயே ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தா. 2-3 நாட்கள் கழிச்சு, ஐயோ, என்ன கௌசல்யா, இந்த குளிருக்கு நாங்க எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருந்தா நீ மட்டும் இப்படி இருக்கியே. என்னங்க அது என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அது என்னன்னா, காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீ அந்த கிச்சன்லயே தானே இருக்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் ஏதோ இப்படி இருந்தா அந்த பொண்ணு சாப்பிடுறதுலயே இருக்கா, இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றாளே. என்னவோ மாமியாரும் மருமகளும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. அப்படி சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த சமயம் கீர்த்தி அங்க வந்தா. அத்தை, ஃப்ரிட்ஜ்ல இட்லி மாவு வச்சேனே, என்னாச்சு? இட்லி மாவு கால் முளைச்சு நடந்தா போகுது, அங்கேதான் இருக்கும் பாரு. இல்லையேதா, நல்லா தான் செக் பண்ணி பார்த்தேன், அங்க இல்லவே இல்ல. என்னாச்சுக்கா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இட்லி ஊற்றலாமேன்னுட்டு மாவு இருக்கான்னு பார்த்தேன், பார்த்தா மாவையே காணும். ஓ, அதுவா, நான் தான் சாப்பிட்டேன். என்னது, பச்சை மாவையே சாப்பிட்டுட்டியா நீனு? யாராவது பச்சை மாவை சாப்பிடுவாங்களா? மாவை எடுத்து தோசை ஊற்றி நான் தான் காலி பண்ணேன். நாங்கள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பசி வந்துருச்சா என்ன? ஆமாக்கா, என்ன பண்ணுறது? சரி, நான் உங்களோட சேர்ந்து ஒரு தடவை டிஃபன் சாப்பிட்டுடுறேன், பசிக்குது அப்படி சொல்லிட்டு குசுமா ஹாயா அங்கிருந்து நடந்து போயிட்டா. குசுமா இப்படி இருக்காளே நினைச்சு கீர்த்தியும் கௌசல்யாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. கௌசல்யாவோட மருமக 2 பேருமே எதிர் வீட்டுல இருந்தாங்க. பெரிய மருமக ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருந்தா. ஆனா சின்ன மருமக நல்ல வசதியான பெரிய வீட்டுல தான் இருந்தா. கௌசல்யா அம்மா
கொஞ்ச நாளைக்கு பெரிய மருமக வீட்ல, கொஞ்ச நாளைக்கு சின்ன மருமக வீட்லன்னு இருந்தாங்க. 2 மருமகளும் கௌசல்யா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மாவோட ஃப்ரெண்ட் சுஜாதா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன கௌசல்யா, எப்படி இருக்க? ஆமா, இப்படி வீட்லயே இருந்தா என்ன பண்ணுவ சொல்லு? இங்கே இருந்தா மைண்டு தான் சரியா இருக்காது. நம்ம ஊர்ல கோவில் கட்டியிருக்காங்களே, அங்க ஜபங்கள் நடக்குது, தியானம் நடக்குது, பூஜை நடக்குது. தினமும் ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கு கௌசல்யா. பேசாம என் கூட தினமும் கோவிலுக்கு வரலாம்ல? ஆ, உன் வீட்டுக்காரரு அதான் என் அண்ணன் இறந்ததுலேருந்து நீயும் அமைதியா ஆயிட்ட. யாரோடையும் முன்ன மாதிரிலாம் பேசுறது இல்ல. நீ அப்பப்ப வெளியே வந்தாதானே உன்னோட மனசும் மாறும். நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. நானும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பாரு, சின்ன மருமக பெரிய மருமக குழந்தைங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீடை பாத்துக்கிறதுல வேலையை பாத்துக்கிறதுலயே நேரம் அவங்களுக்கு போகுது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும், வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து சாப்பாடு ஊட்டி விடணும். இத்தனை வேலைகள் இருக்கே, எல்லாத்தையும் மருமகளே செஞ்சுக்கிட்டா பாவம், அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவை இல்லையா? பேர பசங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. நம்ம வளர்ந்துட்டோம், இன்னும் குழந்தைங்க வளரணுமே, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் கௌசல்யா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன, உன் பெரிய பையன் மட்டும் சின்ன குடிசையில இருக்கான், ஆனா உன்னோட சின்ன பையன் பெரிய பங்களால இருக்கானே. 2 பேரையும் ஒரே மாதிரி தானே வளர்த்த, இவன் இப்படி அவன் எப்படின்னு எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு சுஜாதா கேட்கவும் கௌசல்யா அவங்க 2 மகன்களுக்கும் நடந்த கல்யாண கதைய சொன்னாங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி, என்னங்க, நம்மளோட பெரிய பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மருமக வந்தா வீட்டுக்கும் உதவியா இருக்கும், எல்லாரையும் பார்த்துப்பால. உனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே ஞாபகமா தான் இருக்க, அதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. பெரிய பையனை பத்தி எனக்கு எதுவும் இல்ல, அவன் தெளிவான வேலை பாக்குறான், அவன் பாட்டுக்கு அவன் வேலை பாட்டுக்கு இருக்கான். ஆனா சின்னவன் திருட்டுத்தனம் எல்லாம் பண்றானே. சின்னவன் பண்ற தில்லுமுள்ளு வேலை, திருட்டுத்தன வேலைக்கெல்லாம் எனக்கு என்னவோ எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல்ரெடி ஏதாவது பெரிய வீடு எடுத்த பொண்ணா பார்த்து வலையில விழ வச்சிருப்பான். அதனால அவனுக்கு அனாவசியமா பொண்ணு தேடுற வேலையெல்லாம் நீ பாக்காத. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு சின்ன பையனை பத்தி குறை சொல்லலைன்னா தூக்கமே வராதே. சரி, கல்யாண விஷயத்த பத்தி முதல்ல கையனுங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னுட்டு சொன்னதுக்கு அப்புறமா சாயந்தரமே அவங்க 2 மகன்களும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசினாங்க. அம்மா, நீங்க யார காட்டுறீங்களோ நான் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. எனக்கு இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இவங்களதான் செய்யணும் அவங்களதான் செய்யணும்னு எந்த விருப்பமும் இல்ல. யாரா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தா போதுமா. நான் சொன்னேன்லங்க, பெரிய பையன் எப்பயும் நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அததான் அவனும் செய்வான். நம்ம பேச்ச அவன் மீறவே மாட்டான். என் வளர்ப்பு தப்பாது. டேய் பெரியவனே, உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறோம். டேய் சின்னவனே, நீ என்னடா, நீ முழிக்கிற பார்வைய பார்த்தா நாங்க பொண்ணு பாக்கணுமா இல்ல நீயே தேடிப்பியா? ஏமா என்ன மட்டும் அப்படி சொல்ற? நான் என்ன பண்ணாலும் கூட குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படிதாம்மா நான் யோசிப்பேன். நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கரெக்ட் தான், ஆனா நீ எதையோ மழுப்புற மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அது சொல்லு. அது வந்துமா, நான் பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து காதலிச்சேன். அவளும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட கல்யாணம் நடக்கிறதா இருக்குமா, அதான். அப்படின்னு அவங்க சின்ன பையன் சொன்னதும் ரகுராம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. தெரியும்டா, இந்த மாதிரி வேலை நீ ஏதாவது பாத்திருப்பான்னுட்ட. எல்லாரும் காதலிக்கிற விஷயத்த வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த வந்து எங்க கிட்ட சொல்ற. அதுவும் இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஏமா சொன்னல, உன் பெரிய பையனை மட்டும் நம்பு, சின்னவனை நம்பவே நம்பாதன்னுட்டு. இவனுக்கு இருக்க திறமைக்கு இவன் பாத்துக்கு பெரிய இடத்த பொண்ணா புடிச்சிருக்கான் நான் பாரு. அந்த பொண்ணு எப்படிடா உன்ன போய் நம்புனா? எல்லாம் நேரம்டா. பாருடா பாரு, உங்க அப்பா உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்றாருன்னுட்டு. பெரியவனை பார்த்து எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்க. உங்க அப்பா கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் 2 பசங்களும் என் பேச்ச மீற மாட்டாங்கன்னுட்டு. உன் அண்ணனை பார்த்தா அது கத்துக்கடா. நீ பாட்டுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிற. என்னடா இதெல்லாம்? காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா, கல்யாணத்துக்கு எங்க கிட்ட ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து சொல்ற. என்னடா இதெல்லாம்? அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா
அவங்க பையன் ராஜேஷ்காக ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது. 2வது பையனுக்கும் கூட கல்யாணம் நடந்தது. 2 மருமகளும் ஒரு நாளைக்கு அவங்க அத்தைக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு கௌசல்யாமா, என்னம்மா நான் கடைக்கு போயிட்டு வருவேன்னுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் வந்துட்டேன். ஓ, உங்க கணவர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? வெளியே போனவங்க வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சனுக்குள்ள போய் வேலை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷும் ராகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. ராஜேஷோட கையில ஒரு பை ஒண்ணு இருந்தது. அப்ப கீர்த்தி, என்னங்க யாருங்க இது கொடுத்தா? பேக் பண்ணி வச்சிருக்கீங்களே, என்ன இது? அதுவா, இது குளிருக்கு அடக்கமா இருக்கும்னுட்டு நல்ல பெரிய போர்வையா, திக்கான போர்வையா எடுத்துட்டு வந்திருக்கேன். வெளியே தூங்கும் போது பயங்கரமா குளிருதா, அது வேற காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால இதை போத்திக்கிட்டு தூங்குனா கொஞ்சம் இதமா இருக்கும் தான் இதை வாங்கிட்டு நான் வந்திருந்தேம்மா. உடனே கீர்த்தி அதை வாங்கி வெளியே எடுத்து பார்த்தா. அது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. என்னது, நீங்க இந்த மாதிரி போர்வைகளா போத்தி தூங்க போறீங்க? எனக்குலாம் கல்யாணத்தப்பவே எங்க அம்மா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு குசுமா என்ன எகத்தாளமா பேசினாலும் கீர்த்தி எதையும் பொருட்படுத்தாம அமைதியா இருப்பா. ஒரு நாள் காலையில ஃப்ரிட்ஜ் திறக்கலான்னு போகும்போது குசுமா அதுக்கு லாக் போட்டு வச்சிருந்தா. அப்ப கீர்த்தி அத்தை கிட்ட, என்னங்க அத்தை ஃப்ரிட்ஜுக்கு போட்டிருக்கு? என்னத்த காலையில எந்திரிச்சோன்னு பால் எடுத்து டீ போடணும்ல, எல்லாரும் குடிக்கணுமே. அப்படியாமா, அதை போட்டிருக்காங்களா? இரு நான் இப்பவே குசுமாவை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன். உடனே கௌசல்யா அம்மா குசுமாவை கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே என்னோட பிறந்த வீட்ல இருந்து வந்த சீருங்க. எங்க அம்மா அப்பா எனக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் மட்டும்தான் இதெல்லாம் உபயோகப்படுத்துவேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தணும். எனக்கு தெரியாம எதையும் பயன்படுத்தாதீங்க. ஒரே வீட்ல எதுக்குமா இந்த மாதிரி பாகுபாடு வேறுபாடு? எல்லாரும் ஒண்ணுதானே. உங்க பெரிய பையன் பெரிய மருமகளுக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தார்ல, அத அவ உடனே எடுத்துட்டு ரூம்குள்ள போயிட்டா. என்கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட கேட்கல. அவ அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் போது நானும் என்னோட பொருட்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிறது தானே நல்லது. இப்படி தினமும் குசுமாவும் கீர்த்தியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக கௌசல்யா அம்மா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கௌசல்யா அம்மா எப்படியாவது இவங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சு போயிட்டாங்க. குசுமா பெரிய வீடாவும் புது வீடாவும் அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸுங்களும் வாங்கினா. கீர்த்தி அவளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடிசை வீடா பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பாவை இவங்க பாத்துக்கணும், கொஞ்ச நாளைக்கு அவங்க பாத்துக்கணும்ன்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சுஜாதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா. கரெக்ட் தான் கௌசல்யா, நீ சொல்ற எல்லாமே. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு நல்ல அறிவுரை கூறி நீயும் அண்ணனும் தானே அவங்கள ஒன்று சேர்த்து வச்சிருக்கணும். சின்ன பசங்க, இந்த காலத்து பசங்க, பெரியவங்க நம்ம தானே எடுத்து சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் கூட. நீ இப்படி இருந்தா எப்படி? அவங்களுக்கு புரியவை. ஐயோ, அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதா? அதெல்லாம் நாங்க முன்னாடியே முயற்சி எடுத்துட்டோம். அவங்க 2 பேரும் சேர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஏதாவது பண்ண போய் மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை தாங்குற விஷயம் நமக்கு கிடையாது. அந்த சக்தியை கடவுள் எனக்கு கொடுக்கல. இப்படியே இருந்துட்டு போறாங்க. என்னைக்கு அவங்களுக்கா தோணுதோ அவங்க சேரட்டும். நம்மளா எதுவும் சொல்லிக்க வேண்டாம். என்ன சொல்ற? அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னதும் சுஜாதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கீர்த்தி குசுமா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கௌசல்யா அம்மா என்னைக்காவது இவங்க சேருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க.